அண்ட் நம்மளுடைய கம்பெனியை பற்றியும் சில 2 லைன் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 year நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், உங்களுக்குலாம் தெரியும், ஓல்டு மெம்பருக்குலாம் தெரியும். ஸோ வி ஸ்டார்டட் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் 2020 டிசம்பரில். அண்ட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 yearல ஒயிட் ஸ்ப்ரெட்லாம் அரௌண்ட் மோர் தென் 20,000 பீப்புள்ஸ் இருக்காங்க நம்மகிட்ட. இதுல நம்மளோட மேஜர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சார் ஸ்டில் எனக்கு வாய்ஸ் டிஸ்டர்பாக தான் இருக்கு, ஒரே நிமிஷம் சார். மியூட் போடாம இருக்கீங்க, மியூட். ஓகே, ஓகே, ஃபைன் சார். ஸோ அஸ் ஒரு ரேபிட் க்ரோத்தில் தான் அஃப்கோர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வி ஹவ் க்ரோன் அப் இந்த பாஸ்ட் 1.5 yearல. ஸோ வி ஸ்டார்டட் முதல்ல நம்மளுடைய மேஜர் பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியும், கோல்ட் ட்ரேட். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி மெயினாக நம்ம ஸ்டார்ட் பண்ண லைன் ஆஃப் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கானா டு துபாய் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வி ஹேட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷனல் ப்ரோக்ராம். கேமரூன் ஸ்டார்ட் பண்ணோம். தென் இப்போ ரீசெண்டாக உகாண்டாவில் மாசிவ் வேல வி ஆர் எக்ஸ்பேண்டிங் இட். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே இப்போ ரீசெண்ட் ஒரு 3-4 monthஸாக நடந்த எக்ஸ்பேன்ஷன்ஸ். ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம ஃப்ரம் மார்ச்ல இருந்து தான் பெரிய எக்ஸ்பேன்ஷனல் ஆக்டிவிட்டி நம்ம கம்பெனி நடந்துட்டு இருந்துச்சு, ஃப்ரம் மார்ச் ஆன்வர்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நேரோ லைன்ல தான் மட்டும் ஒரே ஒரு கண்ட்ரியை மட்டும் தான் பேஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 3 country, இன்னும் ஒரு கென்யா ஆல்சோ வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பேண்ட். கென்யாலேயே நம்ம ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்றோம் வெரி சூன். அண்ட் அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 13 ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், லேண்ட் சைடில் அப்பார்ட்மெண்ட் ஆல்சோ 13 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. நிறைய லேண்ட் பேஸ்டு ப்ரோக்ராம், நிறைய விஷயங்களை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் பிட்வீன் அசட் பேஸ்டு மேனேஜ்மெண்ட் கம்பெனியாவோ நம்ம ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாவோ தான் ப்ராவிடன்ஸ் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் நடத்திட்டு இருக்கோம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா நம்ம என்றைக்குமே எங்கேயுமே போர்ட்ரேட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு அசட் பேஸ்ட் கம்பெனியா ரொம்ப லாங் டேர்மா ஒரு பெரிய விஷனோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா என்னோட விஷன் அடிக்கடி நிறைய மீட்டிங்ல நான் சொல்லியிருக்கேன். பேசிக்கலி ஐ எம் டோட்டலி இன்டு ஹெல்த் கேர். என்னுடைய மேஜர் லைன் ஆஃப் ஆக்டிவிட்டி நியூட்ராஸ்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் தான் என்னுடைய மேஜர் லைன். கிட்டத்தட்ட மோர் தென் 23-24 years எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இந்த கோல்ட் ட்ரேடுங்கிறது 2014 அப்புறமா வந்த ஒரு டைவர்சிஃபைட் ஆக்டிவிட்டி தான் கோல்ட் ட்ரேட். ஸோ அதுக்கு முன்னாடி 98ல இருந்தே நான் வெறும் ஹெல்த் சப்ளிமெண்ட்லையும் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்ல தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அதுல இந்தியாவில் ஹெல்த் கோட் இந்தியான்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு பெரிய டைரக்ட் செல்லிங் கம்பெனி நம்ம ரன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா இருந்தாங்க அதுல. ஸோ அந்த கண்டினியூவேஷன்ல தான் இது ப்ராவிடன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நான் எல்லாத்துக்கும் அடிக்கடி நான் சொன்னது, டெஃபினட்டா ப்ராடக்ட் பேஸ்லயும் என்டர் ஆகும். ஸோ ப்ராவிடன்ஸ் கோயிங் டு பி ஒரு மல்டி பிளாட்ஃபார்ம் உள்ள ஒரு மல்டி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியா தான் இருக்கும். இட் இஸ் நாட் அபவுட் ஒன்லி ஒரு லைனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம லேண்ட் பேஸ்ல, கன்ஸ்ட்ரக்ஷன்ல அண்ட் ரிசார்ட்ஸ் அண்ட் ஈவன் ஃபார்ம் ஹவுசஸ், இது மாதிரி நிறைய வெர்டைல்ஸ், அதாவது லைக் ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய நிறைய வெர்டிகல்ஸ்லாம் நம்ம உள்ள என்டர் ஆகி போயிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் 1.5 year ஜேர்னி ஆக்சுவலா. ஸோ இதுல கோல்டு எக்ஸ்போர்ட்ஸ், கோல்ட் ட்ரேட், கோல்டு மைனிங், இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கோல்டு மைனிங்லேயே நம்ம கோண்டால வி ஜஸ்ட் என்டர்ட், இன்னும் உள்ளுக்குள்ள ஃபுல்லாக போகலாம வி ஜஸ்ட் என்டர்ட். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் ஒரு 1.5 yearல நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்த ஆக்டிவிட்டீஸ். நிறைய பேருக்கு இந்த அப்டேட் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு பாஸ்ட் ஒரு 1.5 yearல நம்ம கம்பெனியில் நடந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ். இந்த லேண்ட் பேஸ்ட் ப்ரோக்ராமை தான் நம்ம ரொம்ப கீனாக அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை ஃப்ரண்ட் அண்ட் லைனில் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக தான் ப்ராவிடன்ஸை வி ஆர் ப்ரொஜெக்டிங். ஸோ பேக் எண்டில் தான் நம்ம இந்த மாதிரியான ஃப்ரான்ச்சைசி ப்ரோக்ராம்லாம் நம்ம நடத்திட்டு இருக்கோம் ஆக்சுவலாக.
ஸோ இந்த 1.5 இயர்ல இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பே அவுட் சிஸ்டம் நம்ம எப்படி இருக்கும், எவ்வளவு ஷார்ப்பா நம்ம பேமெண்ட் பண்ணுவோங்கிறதும் பார்த்துருப்பீங்க. ஈவன் 2 days 3 days முன்னாடி கூட நம்ம பேமெண்ட் யூஸ் டு டூ. இப்போ ஆனால் அதுல ஒரு சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம் ஆக்சுவலா. ஒன்ஸ் நம்ம சைஸ் பெருசாகும் போது, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் பெருசாகும் போது, நம்பர் ஆஃப் பீப்புள் பெருசாகும் போது there are challenges வந்துச்சு நம்மளுக்கும். we also faced from ஜூன்ல பேங்க்ல லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா பேங்க்ல ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா பார்ட்டா அதை சால்வ் பண்ணோம். ஆக்சுவலா டோட்டலா வி கம் அவுட், அதுல இருந்து நம்ம டோட்டலி வி கம் அவுட். அண்ட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த பாஸ்ட் 4 monthsல ரொம்ப அக்ரெசிவா நம்ம நிறைய விஷயங்கள், நம்ம எக்ஸ்பான்ஷனல் ப்ரோக்ராம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய ஷெடியூல மீறின இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பண்ணோம் இந்த பாஸ்ட் ஒரு 3-4 monthsல. பிகாஸ் திங்கிங் தட் நம்மளுடைய க்ரோத் ரேட்டுக்கு ஏற்ற எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராம் கையில நீங்க முன்னாடியே அதை பிளான் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் நீங்க அடுத்தடுத்து போக முடியும். ஏன்னா கோல்டு ட்ரேடை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த மாசம் இன்வெஸ்ட் பண்ணா அடுத்த மாசம் தான் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். சம்டைம் ஈவன் அதோட லேட்டா கூட ஆகலாம். ஏன்னா கோல்டு ட்ரேடுங்கிறது அந்த செட்டிங் அப் த லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப கஷ்டம் கூட. இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் உடனே இம்மீடியட்டா ஒரு வித்தின் ஃபியூ டேஸ்ல எடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. புது லைன் செட் பண்ணும்போது மட்டும் ஒன்ஸ் அந்த லைனை செட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இட் வில் கீப் கண்டினியூங். அதுக்கப்புறமா ரிப்பிட்டேட்டிவ் ஜாப் தான். பட் இனிஷியலி இஃப் யூ செட் அப் அ பிசினஸ், ஒரு நியூ கண்ட்ரியில நியூ லைன் ஆஃப் சப்ளை செயின் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் தேர் வில் பி அ டிலே இருக்கும் கண்டிப்பா. ஸோ நம்ம இந்த ஒரு பாஸ்ட் 3-4 months கேமரூன் அண்ட் உகண்டா எஸ்பெஷலி ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம். என்ன ரீசன்னா உகண்டா இஸ் அ ஃபாஸ்ட் எமர்ஜிங் கோல்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா உகண்டா இஸ் சச் ஒரு புவர் கண்ட்ரியாக தான் இருந்துச்சு ஒரு 10 years பேக். இப்போ அதோடைய எக்கனாமிக்கல் பொசிஷன் இஸ் க்ரோயிங் அப், ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பாஸ்ட் 10 yearsல இங்கே இருந்த பிரசிடென்ட், அப்புறம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா உகண்டாலையும் கோல்டு நிறைய இருக்கு. அவங்க இப்போ ரீசெண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ண வால்யூம் கிட்டத்தட்ட ஒரு 3,12,000 tons ஆஃப் கோல்டு. இது அஃபிஷியலா ஈவன் இந்தியன் சேனல்ல கூட வந்துச்சு ஆக்சுவலா. ஸோ அந்த டிக்ளரேஷனுக்கு அப்புறமா உகண்டாவுடைய இப்ப இருக்கிற உகண்டாவுடைய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. நிறைய பேர் அதுல நியூ கமர்ஸ் மாதிரி so many people are entering அந்த லைன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ல. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனியா we already entered. We had a position in that. So it is all about ஏன்னா ஒரு கண்ட்ரில கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாரு ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல போய் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தக்க வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி கோல்டு எக்ஸ்போர்ட்ல. ஏன்னா கோல்டு எக்ஸ்போர்ட்ஸ், கோல்டு ட்ரேடுங்கிறது வந்து வெரி வெரி யூனிக் பிஸ்னஸ் வேர் உங்களுடைய காம்படிஷன் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் தான். பட் வித்தின் தட் லிமிட்டட் பீப்புளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய டஃப் டு என்டர், அவ்வளோ ஈஸியாக நம்ம உள்ள விட்டுற மாட்டாங்க. அது மாதிரியான ஒரு பிஸ்னஸ் லைன். ஸோ உகண்டா இஸ் அ நியூ லைன் ஆஃப் ஆக்டிவிட்டி. இப்போ நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம we are going to open an office also உகண்டால ஷார்ட்லி. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு ஃபாஸ்டா, ஒரு பக்கம் நம்மளோட இங்கே உள்ள ஆக்டிவிட்டிஸ் அவ பார்த்துட்டு இருந்தோம். இந்த மீன் டைம் ஏன்னா நிறைய பேத்துக்கு ஒரு சில கொஷின்ஸ் அவங்க மைண்ட்ல இருக்கும், நிறைய கொஷின்ஸும் என்கிட்ட வந்துச்சும் கூட. அதாவது 1.5 year நம்மளுக்கு எந்தவித பே அவுட் டிலேங்கிறது இருந்தது கிடையாது ஆக்சுவலா. டு ஸ்டார்ட் வித் நம்ம ஜூன்ல பேங்க்ல ஃபேஸ் பண்ணும்போது வி ஃபேஸ்ட் ஒரு பேமெண்ட் டிலே ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா இப்போ இந்த மந்த்ல இந்த 30th June க்ளோசிங் 10th பேமெண்ட்ல வி காட் எக்ஸ்டென்ஷன் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இந்த டிலேனா எதனால சடனா அந்த நம்ம கம்பெனிக்கு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு பேசிக் கன்சர்ன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும், எல்லா இன்வெஸ்டர்ஸ் எல்லா கிளைண்ட்ஸுமே இருந்திருக்கும் கண்டிப்பா. ஸோ இதோட ரீசன் என்னன்னா, அதாவது கம்பெனி ஜென்ரலா இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய சைஸ் எப்படி பண்ணுவோம்னா, நம்மளுடைய இன்ஃப்ளோ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம இன்ஃப்ளோ க்ரோத் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். ஏன்னா முன்னாடியே நீங்க யூ ஹாவ் டு பிளான் இன் வெல் இன் அட்வான்ஸ். அப்பதான் அதை நீங்க அந்த டைம்ல எக்ஸாக்டா ஃபண்டை பார்க் பண்ண முடியும். ஸோ நம்ம இடத்துல வந்து அந்த ஈக்குவேஷன்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரம் மார்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் அ ஸ்லைட் நம்ம க்ரோத் ரேட் கொஞ்சம் கம்மியாச்சு ஏப்ரல்ல, அண்ட் மேல தேர் வாஸ் அ ஸ்லோ டவுன்.
ஆனா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் மட்டும் அதே சைஸ்ல நம்ம போயிட்டே இருந்தோம். ஸோ அது ஒரு லிட்டில் பிட் அந்த ஃபண்டோடைய அந்த மூமெண்ட்ல தேர் வாஸ் ஒரு டைட் சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணுச்சப்ப. ஈவன் ஸ்டார்ட் ஃப்ரம் நான் சொல்றது ஃப்ரம் ஏப்ரல் இருந்தே ஜூன்ல தென் தேர் இஸ் அ பேங்க் இஷ்யூஸ் அதை நம்ம ஃபேஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் ஒன் பை ஒன். அது எல்லாமே வி ஆர் கெட்டிங் இட் சால்வ்ட். அல்டிமேட்டா அம்மா வி நீட் டு ரீச் கம்பெனியோடைய அடுத்தடுத்த விஷன் பிளான்ல நம்ம போயிட்டு இருக்கோம். அதுல நிறைய இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், அப்கோர்ஸ் இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான், பட் இட் ரியலி இம்பாக்டட் வெரி பேட்லி பிகாஸ் ஆஃப் அந்த டைம். அதாவது அந்த டயத்துல பர்டிகுலர் டயத்துல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் வேற வழி இல்லாம நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் பிகாஸ் ஆஃப் டு ஹோல்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தட் இஸ் அ மேஜர் கன்சர்ன் நம்மளுக்கான அந்த சுச்சுவேஷன்ஸ் லைக் ஃபண்டோடைய நம்ம கொண்டு வர ஃபண்டோடைய அந்த டைம் ஸ்லாக் ஆனது. ஏன்னா அதுக்கப்புறமா இந்த பே அவுட், இந்த பர்டிகுலர் பே அவுட் கூட பார்த்தீங்கன்னா we have arranged the fund from நம்மளுடைய ட்ரேடை வச்சோம், நம்மளுடைய அப்கமிங் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணோம். தேர் வாஸ் அதுல ஒரு டிலே பாஸ்ட் 2 weeks அதுல நிறைய டிலே நடந்துச்சு. ஸோ இதையும் எல்லாத்தையுமே அதையும் ஃபேஸ் பண்ணி தான் அஃப்கோர்ஸ் பீப்புள் ஆர் ரியலி சப்போர்ட்டட், ரியலி ஹெல்ப்ஃபுல், தேங்க்ஸ் ஃபார் தட். ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கம்பெனியோட விஷன் கம்பெனியோட அப்ஜெக்டிவ்ல தேர் இஸ் ஒரு ஸ்லாக் இருந்தாலும் இதை நீங்க புரிஞ்சுக்க முடியாது கண்டிப்பா. நம்ம கம்பெனி மற்ற லைக் ஒரு சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி மாதிரி என்னைக்குமே நம்ம விஷுவலைஸ் பண்ணதே கிடையாது. பிகாஸ் ஃப்ரம் த பிகினிங் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்மளுடைய டைவர்சிஃபைட் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதை ஒரு மல்டி ப்ரொஃபைல் ஆர்கனைசேஷனாக தான் கிரியேட் பண்ணணுங்கிறது நம்ம பிகினிங்லேருந்தே பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரம் த ஸ்கிராச் நம்ம லேண்ட் ப்ரோக்ராம்ல போனதா இருக்கட்டும், ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷன் என்டர் பண்ணதா இருக்கட்டும். அப்புறம் இப்போ நம்ம ப்ராடக்ட் லைஃப் கோர் லைஃப் சயின்ஸ் உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கம்பெனியோடைய ஸ்டார்ட் அப் இப்போ எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி, ப்ராடக்ட் ஆல்சோ ரீச்ட். ஸோ வி நீட் டு ஸ்டார்ட் தட் ப்ரோக்ராம் அட் த இயர்லியஸ்ட். எல்லாமே ரெடியா இருக்கு. ஸோ இது எல்லாமே வி ஹவ் கிரியேட்டட் இட். ஒரு ப்ராவிடன்ஸ் கஸ்டமருக்கு மல்டிபிள் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, மல்டிபிள் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றதுக்கான பிளாட்ஃபார்மாக தான் நம்ம கிரியேட் பண்ணோம். ஜஸ்ட் லைக் இதுல பணம் போட்டாங்க அதுல கம்பெனி ஏதோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, இட் இஸ் நாட் லைக் தட். இட் இஸ் நாட் லைக் ஒரு நம்ம சிம்பிள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி மாதிரியோ ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி மாதிரியோ நம்ம எந்த காலத்துலயும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல. நம்மளுடைய விஷன் பிளான் அது கிடையாது. ப்ராவிடன்ஸ் நீங்க ஆஃப்டர் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ராவிடன்ஸை பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய அசெட் பேஸ்ட் ஆர்கனைசேஷனாக தான் இருக்கும், அசெட் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த இலக்கை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இதோட நம்ம ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம லைஃப் கோர் லைஃப் சயின்ஸ் வந்து அது ஒரு பெரிய ஒரு பேன் இண்டியா ஆப்ரேஷனாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். குளோபலா வி ஆர் கோயிங் டு என்டர் இட். ஏன்னா அது வந்து நாட் ஓன்லி இந்தியா, வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஸ்ரீலங்கா அண்ட் வெஸ்ட் ஆப்பிரிக்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, எல்லா கண்ட்ரிலையும் நம்ம அதை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதோடைய என்டையர் விஷன் பிளான், நம்மளோட ரோட் மேப் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் வி ஆர் ஆல்மோஸ்ட் நியரிங் 1.5 year கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம செகண்ட் இயர் நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த செகண்ட் இயர் அனிவர்சரி அப்போ உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய அடுத்தடுத்த ப்ராடக்ட் பேஸ்ல நம்ம அடுத்தடுத்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ண போறோங்கிறது உங்களுக்கு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் எதுக்கு இதை திருப்பி சொல்றேன்னா, பீப்புள் தயவு செய்து இதை ஒரு ப்ராவிடன்ஸோடைய லாங்கிவிட்டியை பத்தி யாரும் சின்ன டவுட் கூட பண்ண வேணாம். ஏன்னா ப்ராவிடன்ஸ்ங்கிறது கம்பெனி ஜஸ்ட் லைக் ஒரு நேரோ அப்ஜெக்டிவ்ல ஆரம்பிச்ச கம்பெனி இல்லை. நான் என்னுடைய லாங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இதை ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு ப்ராடக்ட் பேஸையும் பேரலா ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஐடியால தான் நம்ம இதை ஆரம்பிச்சோம். ஏன்னா கோல்டு ட்ரேடுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் கிடைக்காது. அது நேச்சுரலா எனக்கு வந்துச்சு, பிகாஸ் நான் தேடி போகல. இட் இஸ் ஹேப்பன் டு மீ பிகாஸ் ஆஃப் மை சிஸ்டர். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுட்டு நம்ம இது எப்படி பெரிய எக்ஸ்பான்ஷனலா அதை எடுத்துட்டு போகணும், கார்பரேட் லெவல்ல பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை ஷேர் பண்ணுங்கிறதுக்காக ஆரம்பிச்ச ஒரு ஷேரிங் த கமிட்மெண்ட், ஷேரிங் த ரெவன்யூங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம அந்த கம்பெனி ஆரம்பிச்சோம். ஸோ இது வரைக்கும் அதை ஹானஸ்டா வி ஹவ் ரன்னிங் வெரி வெல். பட் இந்த பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல பீப்புள் ரியலி ஃபேஸ்ட் இஷ்யூஸ் இன் டிலே. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். பட் அது உண்மையிலே இட் இஸ் பியாண்ட் நம்மளுடைய கண்ட்ரோல். இது நடந்த ஒரு 2-3 இன்சிடென்ட்டுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் வித்தின் அவர் கண்ட்ரோல். அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் நம்ம ஃபேஸ் பண்ணோம். அண்ட் ஈவன் நவ் அட் பர்சன்ட் அஃப்கோர்ஸ் நம்ம நாளைக்கு வி காட் எக்ஸ்டெண்டட் டேட். நம்ம நாளைக்கு பே அவுட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போ அதுக்கான பெரிய ஃபண்ட் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டட் ஃபண்ட் இப்போ அதாவது நான் சொன்னேன் இல்லையா வி ரைஸ் அ ஃபண்ட் பேஸ்ட் ஆன் அவர் மெட்டல்ஸ் பேஸ்ட் ஆன் அவர் ட்ரேட். அந்த ஃபண்ட் வந்து ஆக்சுவலா இன்னும் வந்து சேரல. பட் இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி வி கமிட்டட் இன் த டேட், நம்ம ஆல்ரெடி 2 தடவை டேட் வாங்கிட்டோம். ஸோ அதனால வி ஆர் ஸ்டார்டிங் இட். நாளைக்கு நம்ம பே அவுட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். தேர் இஸ் அ ஸ்டேஜஸ்ல. ஸோ இட் இஸ் நாட் நாளைக்கே உங்களுக்கு ஒன் டேல என்டையர் பே அவுட் வில் நாட் பி கிளியர். ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஐ திங்க் லீடர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டுமாரோ வி ஆர் ஸ்டார்டிங் த பே அவுட், பட் சிங்கிள் டேல மொத்த பே அவுட்டுமே நம்ம கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான டைம் ஃப்ரேம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம கிளியர் பண்ணிட்டு வரோம். அட் தி ஏர்லிஸ்ட் அது முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்கான அடுத்த ஃபண்ட் சப்போர்ட்டும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அகாமடேட் பண்ணிக்கிங்க, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அனாவசியமான பேனிக், அனாவசியமான பயம் தயவு செய்து வேணாம். ஏன்னா முழுக்க முழுக்க அதாவது நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய கேபிட்டல் நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கேபிட்டலுமே சேஃபான ஹேண்ட்ஸ்ல, அதாவது மெட்டல்ஸ்ல தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இட் இஸ் நாட் அபவுட் ஒரு பெரிஷபிள் குட்ஸ்ல கிடையாது. ஈவன் மெட்டல் ஹெல்டப் ஆனா கூட அது அகெயின் தங்கங்கிறது இட்ஸ் ஈக்குவல் டு கேஷ். நீங்க அதுல எங்கேயுமே அந்த இடத்துல நம்ம கேபிட்டலுக்கு ஏதாவது ஆயிடுச்சாங்கிற பயம் தேவையே இல்லை. இட்ஸ் அப்சல்யூட்லி இட் இஸ் சேஃப் ஹேண்ட்ஸ். ஸோ அதனால கம்பெனியோடைய லாங் வீடியோ கம்பெனிக்கு ஏதாவது ஆயிரமோ, லீகல் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா, ஏன்னா நீங்க பாக்குறீங்க சுத்தி பாக்குற இடத்துல நிறைய கம்பெனிஸோடைய அந்த சுச்சுவேஷன்ஸ் ஆர் நீங்க கேட்குற சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூ ஆர் கெட்டிங் உங்களுக்கான அந்த அந்த ஃபேர்னஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடுது. உங்களோட அந்த தாட் அதை நோக்கி தான் போகுது. எனக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் ப்ராக்டிகலி. பட் யூ ஹாவ் டு ஒரு விஷயத்த நீங்க முழுசா அதை டைஜஸ்ட் பண்ணிக்கணும். மற்ற அஃப்கோர்ஸ் சோ கால்டு வாட் எவர் கம்பெனிஸ் நீங்க பார்த்த கம்பெனிஸ்க்கும் நம்ம கம்பெனியில இருக்கக்கூடிய விஷன் பிளான், நம்ம இது வரைக்கும் எடுத்து நடத்திட்டு இருந்த வே ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், நம்ம இது வரைக்கும் போட்ட பிளான்ஸ் அண்ட் எக்ஸிகியூஷன்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஒரு 1 year 2 year ரன் பண்றதுக்கான ஸ்கோப்புங்கிறது கிடையாது. நம்ம ஒரு 10 years 20 years பிசினஸ் பிளானை தான் நான் மீட்டிங்லாம் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா நம்ம கம்பெனி இப்போ இஸ் கோயிங் டு பி லிமிடெட் கம்பெனியாகவும் கன்வெர்ட் பண்ண போறோம் வெரி ஷார்ட்லி. ஸோ இட் இஸ் அந்த ஒரு பேஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸை தான் நம்ம வச்சிருக்கோம். ஈவன் லீகாலிட்டி, இப்போ லீகல்ல நிறைய பேர் தேர் இஸ் ஒரு கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக கேட்டாங்க, சார் மற்ற கம்பெனில லீகல் இஷ்யூஸ் இருந்துச்சு, நம்ம கம்பெனிக்கு ஏதாவது லீகல் இஷ்யூஸ் ஏதாவது வந்துடுமா பண்ணு. நான் பிகினிங்ல இருந்து ஆக்சுவலா நிறைய நான் சொன்னது என்னன்னா நம்மளுடைய அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சர், நம்மளுடைய அந்த லெஜிட்டிமேட் பிசினஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பிகினிங்ல இருந்தே ஒரு 100% லீகல் பேஸ்ல தான் நம்ம இது வரைக்கும் அக்கௌண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், நம்மளோட பேங்கிங், நம்மளோட பே அவுட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அதுக்கேற்ற பேக்ரவுண்ட், அதுக்கேற்ற ஒரு சிஸ்டம் தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ லீகலி வி ஆர் வெரி ஸ்ட்ராங். எந்த கவலையும் பட வேணாம் நீங்க. நம்ம கம்பெனிக்கு எந்த ஒரு லீகல் இஷ்யூ கிடையாது. ஸோ தேர் இஸ் ஒரு பேனிக் மெசேஜ், அதாவது யாராவது கிரியேட்டட் ஃபேப்ரிகேட்டட் மெசேஜஸ், அன்கன்ஃபார்ம்டு மெசேஜஸ், இதெல்லாம் தயவு செய்து நீங்க எடுத்துக்க வேணாம். எனிதிங் உங்களுடைய இமீடியட் லீடர்ஸ் ஆர் அப்ளைன் ரீச் பண்ணுங்க, ஆர் கம்பெனியை ரீச் பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் அ கிளியர் அப்டேட். ஸோ தயவு செய்து அதை நீங்க எடுத்துக்க வேணாம். ஏன்னா நம்மளுடைய ஃபர்தரா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ல அதே பிளான்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இட் இஸ் நோ அதாவது ஷார்ட் ஐடியா, அந்த சேஞ்ச் ஆஃப் ஐடியா இந்த மேனேஜ்மெண்ட் அது மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம என்ன அப்ஜெக்டிவ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதுல தான் ஸ்டாண்டர்டா லாங் டேர்மா நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தயவு செய்து எந்தவித டவுட்டுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். இது என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட். ஸோ கம்மிங் டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பே அவுட் பெண்டிங்கிற ஒரு 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 லேக்கிங், அதை வி ஆர் அட் தி இயர்லியஸ்ட் வி ஆர் கிளியரிங் இட் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். அதில் அந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ பி கிளியர் இன் தட். அண்ட் அதில் ஃபர்தராக ஏதாவது டிலே ஆயிருமோங்கிற பயம் தேவையில்லை. அதுக்கடுத்து நம்ம பண்ணக்கூடிய லாங் டேர்ம் பிஸ்னஸ் பிளான்ஸ், லாங் டேர்ம் ஒரு ஃபண்ட் ரைசிங் கூட நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ எஸ்பெஷலி நான் சொன்ன அந்த உகாண்டா ப்ராஜெக்ட்டுக்குன்னே செப்பரேட்டா ஒரு ஃபண்ட், அதுக்கு பேர் ப்ரோ கேபிட்டல். ஸோ அதுக்கான டீடைல்ஸ், ஏன்னா அது வந்து ரொம்ப 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 லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ், லைக் ஒரு ஈக்விட்டி பேஸ்டு ஃபண்ட்ஸ். ஒரு 5 years பிளான், அது 5 yearsக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஒரு குவார்டர்லி ரிட்டர்ன், ஒரு ஆனுவல் போனஸ், அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்த பிறகு டிவிடெண்ட் வரும், அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ண பிறகு டிவிடெண்ட்டும் வரும், அண்ட் குவார்டர்லி ரிட்டர்ன்ஸும் இருக்கும், ஆனுவல் போனஸும் இருக்கும். ஸோ இது மாதிரியான ஒரு காம்போசிஷன் ஃபண்டிங் அது.
இட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் த பீப்புள் ஹூ ரியலி திங்க் லாங் டேர்ம், அவங்களுக்கான ஃபண்ட்ஸ். அதுக்கான போஸ்டர்ஸ் அண்ட் டீடைல் எல்லாமே உங்களுக்கு இப்போ குரூப்ல வி வில் ஷேர் இட் டு யூ. ஸோ இந்த இதை ஆக்சுவலா இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அதுக்கான ஓப்பனிங்ஸ் இன்னைக்கு நடந்துச்சு சிம்பிளா. ஸோ அந்த டீட்டெயில் உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க டீட்டெயில். நான் போஸ்டர்ஸும் உங்களுக்கு குரூப்ல வரும். அண்ட் அடுத்த நம்மளுடைய பிளான்ஸ்ல, அதாவது தேர் இஸ் அ பிளான்லையும் சில டியூனிங் நம்ம வச்சிருக்கோம் ஆக்சுவலா. என்ன ரீசன்னா 1.5 இயர் நம்ம இந்த ப்ரோமேக்ஸ் பிளான்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம். அதுல அடுத்த இன்னுமே வரக்கூடிய இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ ஸ்லைட் சேஞ்ச் இன் மந்த்லி ப்ரோக்ராம். உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். we are converting into monthly payment model. 50 days இல்லாம மந்த்லி பேமெண்ட் மாடலுக்கு மாறுறோம். ஸோ இந்த டீடைல்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே ஒரு சர்க்குலரா உங்களுக்கு சீக்கிரத்துல உங்க கைக்கு வந்து சேரும். எய்தர் டைரக்டா உங்க டீம் மெம்பர்ஸ் மூலமாவோ இல்லை கம்பெனி மூலமாவோ. வி ஹேவ் அ குரூப், அந்த குரூப்லையும் போஸ்ட் பண்ண சொல்றேன். உங்க டீம் ஹெட்ஸ் எல்லாமே அதை உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க ஃபுல்லா கோ த்ரூ பண்ணுங்க. சர்க்குலர். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க கம்பெனியோடைய லாங் டேர்ம் ஸ்டாண்டிங்காக மட்டுமே நம்ம இந்த லாங் டேர்ம் பேஸ்ட் பண்ண பிசினஸ் பிளான் நம்ம ரெடி பண்றோம். ஏன்னா பிகாஸ் லுக்ஸ் லைக் ஒரு அகெயின் நான் சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி மாதிரி நம்ம நடக்க விரும்பல ஆக்சுவலா. அது நிறைய ரீசன் இருக்கு, நிறைய ரீசன் அதுக்கு இருக்கு. லீகலாவும் சரி, பெரிய உங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் பேஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்ல போகும்போது இதை நம்ம வந்து ஒரு ஃபினான்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம அதர் ப்ராடக்ட் லைன்லயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ வி ஆர் கிரியேட்டிங் ஆர் ரீக்ரியேட்டிங் சடன் நியூ பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நியூ பிஸ்னஸ் பிளான்ங்கிறது ஒரு ப்ரோமேக்ஸோடைய ரிவைஸ்டு வெர்ஷனை நம்ம நீங்க உங்களுக்கு அனுப்பி விடுறோம், அதை பாருங்க. ஸோ அந்த ரிவைஸ்டு வெர்ஷன் எந்த எஃபெக்ட்ல இருந்து எந்த டேட்ல இருந்து அப்ளிகபிள் ஆக போகுதுங்கிற டேட்ஸும் உங்களுக்கு அதுல இருக்கும். ஸோ அதை நீங்க பார்க்கலாம். அது தட் இஸ் கோயிங் டு பி லாங் டேர்ம் பிளானாக தான் இருக்கும். நோ மோர் சேஞ்ச் இன் தட். அதுக்கப்புறமா இந்த ப்ரோ கேபிட்டல்ங்கிற ஈக்விட்டி பேஸ்டு பிளானும் அந்த டீட்டெயிலையும் பாருங்க. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு நிறைய கார்பரேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு டெஃபினட்டா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதாவது ஒரு கம்பெனில அஸ் அ ஈக்விட்டி பார்ட்னரா ஒரு ஷேர் ஹோல்டரா நீங்க டிராவல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த ப்ரோ கேபிட்டல் பிளான். ஸோ அதையும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அதுல நீங்க டீட்டெயில்ஸ் கேளுங்க, ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணுங்க, உங்க டீம் மெம்பர்ஸ்கிட்ட பேசுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அம்மா உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் கம்மிங் டு நம்மளுடைய அடுத்த விஷன் பிளான், அடுத்த நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ், மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜூம் மீட்டிங் கண்டிப்பா இருக்கும். அண்ட் ஒரு பெரிய கேதரிங் வி ஆர் பிளானிங். ஸோ அதுக்கான டேட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரோ கேபிட்டல் இருக்கிற இன்னொரு பியூட்டி என்னன்னா, ப்ரோ கேபிட்டல்ல அந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களை உகாண்டாக்கு வீல் இன்வைட் யூ. நீங்க டைரக்டா உகாண்டாக்கு வரலாம். அங்கே மைனிங் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க நேரம் பார்க்கலாம். நம்ம எப்படி பண்றோம், நம்மளுடைய ப்ராசஸ், நம்மளுடைய ஃபீல்டு எப்படி இருக்கு இங்கங்கிறத நீங்க பார்க்கலாம். நீங்க யூ கேன் பார்ட்டிசிபேட். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் டார்கெட் தான் அது, எல்லாருமே ஈஸியா பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரிப் உங்களுக்கு அந்த ட்ரிப்போட டீட்டெயிலும் உங்களுக்கு டீட்டெயில் வரும் கண்டிப்பா சீக்கிரத்தில். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் கம்பெனியுடைய விஷன் பிளான்ல எந்தவித சேஞ்சஸ் இல்லாம we are அந்த லாங் டேர்ம்ங்கிற ஒரு பெரிய கோரை நோக்கி தான் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சின்ன டிஸ்டர்பன்ஸ் இப்ப நடந்துட்டு இருந்த அந்த டிஸ்டர்பன்ஸை தயவு செய்து அதுக்கு ஜஸ்ட் பேர் வித் அஸ் that we are starting from tomorrow. டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். ஜஸ்ட் ஸோ எந்தவித தயக்கமும் இல்லாம எந்தவித கம்பெனி மேல. A call from India +9197
ஸோ ஆல் வில் பி திஸ் ஆல் வில் பி சீக்கிரத்திலேயே உங்களுக்கான அந்த கிளியரன்ஸ் கிடைக்கும். அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஒரு பெரிய லாங் டேர்ம் ஜேர்னிக்கு கூட எல்லாரும் சேர்ந்து வாங்க. ஸோ இது வந்து ஏன்னா இட் இஸ் யுவர் ஹோம். ஏன்னா இது வந்து நான் சிங்கிள் பர்சனாக இதை கிரியேட் பண்ணல. இது ஒவ்வொரு ஸ்டார்டிங்ல வந்து ப்ரொமோட்டரா இருக்கட்டும், டீம் ஹெட்ஸா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் எஃபோர்ட்ஸ்ல பில்டப் பண்ண ஒரு பிசினஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இது அவ்வளவு ஒரு பெரிய விஷனோட எத்தனையோ பேர் ஒரு ட்ரீமோட இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ். இதுல எந்த டிஸ்டர்பன்ஸ்க்கும் இடம் கொடுக்க வேணாம். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். அண்ட் இன்னொரு ஜூம் மீட்டிங்ல இன்னும் நிறைய டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அல்டிமேட்டா இந்த ஜூம் மீட்டிங்கோட பர்பஸ் என்னன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக்கா ஒரு நிறைய பேர் மீட் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் நான் இந்த ஒரு மீட்டிங்க்கு நான் ஜஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண சொன்னேன். ஸோ திருப்பியும் ஏன்னா பிகாஸ் என்னோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி தான் சென்னையில். இப்போ நான் வந்து இப்போ உகண்டாவில் கிட்டத்தட்ட ஒரு 20 days ப்ரோக்ராம் வச்சிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ ஷார்ட்லி நான் அதுவும் கிளம்புவேன், இதெல்லாம் முடிச்சுட்டு. கண்டிப்பா நம்ம ஜூம் மீட்டிங்ல அடிக்கடி சந்திக்கலாம், நிறைய பேசலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட்டர்ஸ். அண்ட் எனி டவுட் ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எதுனா கண்டிப்பா உங்க ஹெட்ஸ்க்கு நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. டெஃபினட்டா அதுக்கு எனக்கு வந்து சேரும். தேர் இஸ் ஒரு போர்டு மெம்பர்ங்கிற ஒரு கமிட்டி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்க டீம் அதுல கண்டிப்பா ஒருத்தர் இருப்பார் அதுல. ஸோ யூ கேன் ரீச் ஈஸிலி. மேனேஜ்மெண்டோட ரீச் பண்றதுக்கு, மேனேஜ்மெண்டோட கம்யூனிகேட் பண்றதுக்கும் அந்த கமிட்டி இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய போர்டு மெம்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். We will meet once again in another session. And there is a time slot, இன்னொரு மீட்டிங் ஒன்று லைன் அப் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா. ரொம்ப ஷார்ட்லி திருப்பி இன்னொரு மீட்டிங்ல நம்ம சந்திக்கலாம். ஏன்னா இது சாரி நீங்க உங்க வியூ சொல்ல முடியாம ஒரு இன்ஃபர்மேஷன் செஷன் மாதிரி போயிருச்சு. இன்டராக்ஷன் செஷன் பின்னாடி நம்ம வைக்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு உள்ள ஒரு மெசேஜ்க்காக மட்டும்தான் உங்களை ஸோ ஐ ரீச் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட். அண்ட் வி வில் மீட் அகெயின் another மீட்டிங். தேங்க்யூ.